செயலை விதையுங்கள், பழக்கம் உருவாகும். குணத்தை விதையுங்கள், உங்கள் எதிர்காலம் உருவாகும். உங்கள் அனைவருக்கும் ஸ்நேகிதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள். இது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். வசந்த பஞ்சமி அப்படிங்கிற ஒரு நாள் கொண்டாடப்படுது இந்தியா முழுவதும். குறிப்பாக வட இந்தியர்கள் இதை ரொம்ப விமரிசையாக கொண்டாடுறாங்க. நமக்கு விஷயம் தெரியாதவங்களுக்கு இந்த பண்டிகை அப்படின்னா என்ன, இதோட முக்கியத்துவம் என்ன, ஏன் இதை கொண்டாடுறாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம அதை கொண்டாடலைனாலும் அதை பற்றின தகவல் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. வாங்க, அதை பற்றின பதிவு தான் இது. இந்த பதிவுக்குள்ளே போகலாம். வசந்த பஞ்சமின்றது இந்துக்களின் மிக முக்கியமான பண்டிகையில் ஒன்று. பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் பாரம்பரிய உணவு வகைகள் தயாரித்து அனைத்து தரப்பு மக்களும் பட்டம் விட்டு இந்த நாளை கோலாகலமாக கொண்டாடுவாங்க. இது சரஸ்வதிக்கு உரிய நாளாக கருதப்படுது. அதனால் மக்கள் ரொம்ப பயபக்தியுடன் இந்த நாளை முக்கிய விரத நாளாக கடைபிடிக்கிறாங்க. கல்வின்றது நம்ம மக்களுக்கு ரொம்ப முக்கியம்னு தெரியும். அதனால சரஸ்வதி தேவியை அந்த நாளில் கொண்டாடுறாங்க. வசந்தத்தை வரவேற்கும் நாள் என்பதால் இது விவசாயிகளுக்கும் ரொம்ப முக்கியமான நாளாக கருதப்படுது. மாசி மாத வளர்ப்பிறையில் வரும் பஞ்சமி திதியில் வசந்த பஞ்சமி விழா கொண்டாடப்படுது. மிகவும் மங்களகரமான நாளாகவும் மங்கள காரியங்கள் துவங்குவதற்கு ஏற்ற நாளாகவும் இந்த நாளை கொண்டாடுறாங்க எல்லாரும். வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது வட மாநிலங்களில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் பண்டிகையில் ஒன்று. குளிர்காலம் முடிந்து வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக மக்கள் இந்த பண்டிகையை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. வண்ணங்களின் பண்டிகையான ஹோலி பண்டிகை வரவேற்கும் விதமாகவும் இந்த வசந்த பஞ்சமி கொண்டாடப்படுது. வசந்த பஞ்சமியில இருந்து 40வது நாளில் ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுது. வசந்த பஞ்சமி, ஸ்ரீ பஞ்சமி என நிறைய பேர்களால் கொண்டாடப்படும் இந்த பண்டிகை சரஸ்வதி தேவியை கௌரவிக்கும் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. சரி, இந்த வசந்த பஞ்சமி கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன? புராணங்களின்படி காளிதாசர் தனது மனைவியை பிரிந்து சென்றதால் ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொள்ள சென்றார். அப்போது அவர் முன் தோன்றிய சரஸ்வதி தேவி அவரை ஆற்றில் நீராடி மூழ்கி எழும்படி ஆணையிட்டாள். சரஸ்வதியின் கட்டளைப்படி ஆற்றில் மூழ்கி எழுந்ததும் மிகப்பெரிய கவிஞராக ஞானம் பெற்றார் காளிதாசர். அதற்கு பிறகு அவரோட வாழ்க்கையே மாறிடுச்சு. மற்றொரு கதைப்படி சிவபெருமானின் தியானத்தை கலைக்க முயன்றதால் தனது நெற்றிக்கண்ணை திறந்து காமதேவனை எரித்து சாம்பலாக்கினார் சிவபெருமான். பிறகு ரதிதேவி மண்டியிட்டு தனது கணவனை திரும்பத் தரும்படி 40 நாட்கள் தவம் இருந்தாளாம். இதனால் மனமிறங்கிய சிவபெருமான் கிருஷ்ணனின் மகன் பிரதுமனாக காமதேவன் மீண்டும் பிறக்க வரமளித்தார். இந்த 2 நிகழ்வுகளும் நிகழ்ந்தது வசந்த பஞ்சமி நாளில் தான். இதோட சிறப்புகள் என்னென்ன? வசந்த பஞ்சமி நாளில் மஞ்சள் நிறம் ரொம்ப முக்கியம். மக்கள் மஞ்சள் ஆடை உடுத்தி சரஸ்வதி தேவியை வணங்கும் வழக்கம் ஏற்பட்டது. மஞ்சள் என்பது மங்களத்தை குறிக்கும் வண்ணம் இல்லையா? மஞ்சள் என்பது ஞானத்தின் வண்ணமாகவும் கொள்ளலாம். வசந்த காலத்தை வரவேற்கும் காலம் என்பதாலும் ஞானத்திற்குரிய தெய்வமான சரஸ்வதி தேவியை இந்த நாளில் வழிபடுறாங்க. இதை சரஸ்வதி பூஜை என்ற பெயரிலும் மக்கள் கொண்டாடுறாங்க. இது வசந்த காலத்துடன் தொடர்புடைய விழா என்பதால் மக்கள் இதை ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுவது வழக்கம். மாணவர்கள், கலைகள் கற்பவர்கள் உள்ளிட்டோர் இந்த நாளில் கலைகளுக்கும் ஞானத்திற்கும் உரிய தெய்வமான சரஸ்வதி தேவியை வழிபடுகிறார்கள். இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடி கோவில்களுக்கு சென்று சரஸ்வதி தேவியை வழிபடுகிறார்கள். மஞ்சள் நிற மலர்கள், இனிப்புகள் படைத்து வழிபடுகிறார்கள். சரஸ்வதி தேவிக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுகிறார்கள். இந்த வருடம் வசந்த பஞ்சமி பிப்ரவரி 3ஆம் தேதி வருது. அன்னைக்கு சரஸ்வதி தேவியின் திரு அவதார தினமாக கருதப்படுது. இதனால கல்வி, கலைகள், புதிய பயிற்சிகள் துவங்குவதற்கு ஏற்ற நாளாக இந்த நாள் கருதப்படுது. இந்த நாளில் சரஸ்வதிக்கு விரதம் இருந்து வழிபடுவதால் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் என்றும் ஞானம் பெருகும் என்றும் சொல்லப்படுது. இந்த நாளில் சரஸ்வதி தேவியுடன் ஞான முதல்வனான விநாயகப் பெருமானின் உருவத்தையும் வைத்து வழிபட வேண்டும். நெய்விளக்கேற்றி மஞ்சள் நிற மலர்கள் சாத்தி சரஸ்வதி தேவியை வழிபட வேண்டும். புத்தகங்கள், இசைக்கருவிகள் உள்ளிட்டவற்றை சரஸ்வதி முன் வைத்து வழிபட வேண்டும். வட இந்தியாவின் சில மாநிலங்களில் இது பட்டங்களின் திருவிழாவாகவும் கொண்டாடப்படுகிறது.
துவாபர யுகத்துல கிருஷ்ணனும் பலராமரும் சாந்திமணி முனிவரிடம் குருகுல வாசம் செய்ய தொடங்கிய நாளாகவும் இந்த நாளை தான் புராணங்கள் சொல்லுது. ராஜஸ்தானில் இருக்கும் புஷ்கரில் பிரம்மா சரஸ்வதி கோயில், கர்நாடகால உடுப்பி கிருஷ்ணன் கோயில், ஒரிசால பூரி ஜெகநாத் கோயில் ஆகியவற்றில் வசந்த பஞ்சமி ரொம்ப பிரசித்தியா விழாவா கொண்டாடப்பட்டு வருகிறது. என்னென்ன பலன்கள் கிடைக்கும் இந்த நாளில் நாம் வழிபட்டா அப்படின்னா, துவாபர யுகத்தில் கிருஷ்ணனும் பலராமரும் சாந்திபனி முனிவரிடம் குருகுலவாசம் செய்ய தொடங்கிய நாள் அப்படிங்கிறதுனால, கல்வி அருளும் தேவி சரஸ்வதி அவதரித்த நாள் அப்படிங்கிறதுனால இந்த தினத்தில் குழந்தைகளை பள்ளிகளை சேர்ப்பார்கள். புதிய ஏடு தொடக்குதலை மேற்கொள்வார்கள். இந்த நாளில் பூஜை செய்யும் போது விரதம் இருந்தால் சரஸ்வதி தேவியோட பூரண அருள் கிடைக்கும். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்துமே சதா அப்படிங்கிற மந்திரமும், சரஸ்வதி மகாபாகே லோச்சனே விஸ்வரூபே விஷாலாட்சி விக்ரம் தேவி நமோஸ்துதே என்ற மந்திரமும் 21 முறை உச்சரித்து சரஸ்வதி தேவியை வழிபட்டால் பரிபூர்ண அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த நாளில் வழிபடுறவங்களோட நம்பிக்கை. இந்த வருடம் இந்த நாள் வசந்த பஞ்சமி திருநாள் பிப்ரவரி 2ஆம் தேதி கொண்டாடப்படுது. அதோட முகூர்த்த நேரம் 7:09 முதல் காலை 12:35 வரை நாம் வழிபடலாம். 5 மணி நேரம் 26 நிமிடங்கள் இந்த முகூர்த்த நேரம் இருக்கு. பஞ்சமி திதி படி கொண்டாடுறவங்க, அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதி 9:14 ஆரம்பித்து பிப்ரவரி 3ஆம் தேதி 6:52 காலையில் இந்த பஞ்சமி திதி முடியுது. இதுக்குள்ளேயும் வழிபாடு செய்கிறவங்க இருக்காங்க. அதனால இந்த வருடம் எல்லாரும் பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மஞ்சள் நிற உடை உடுத்தி அந்த சரஸ்வதி தேவியை மங்களகரமாக நாம் பூஜைகள் செய்து வழிபட்டு சகல ஞானத்தையும் பெறணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலமாக உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்நேகிதி சுபாஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். வணக்கம், வாழ்க வளமுடன், ஆத்ம நமஸ்தே, ஹரே கிருஷ்ணா, வெற்றியுமதி.